ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து கியூவும் சாங்கும் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் நக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினை. ஹீரோ வாயில் ஏதோ ஓட்டியிருக்குன்னு சொல்லிட்டு தடிச்சு விட்டுட்டுருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணுற, நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் தான் லவ் பண்ணுறது ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சாங் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, உன் கார்டெல்லாம் உங்கள் அம்மா பிளாக் பண்ணிட்டாங்க, நீ செலவுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் வந்து என்னுடைய வந்து காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணி நான் வாழ்ந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே ஹீரோ வந்து ஒரு மாதிரியாக சாங்கை பார்க்குறான். சாங் வந்து இவன் நம்மக்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கலன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே வந்து கியூவோட அம்மா சொல்கிறாங்க, நீ லிட்ரேச்சர் தானே படிக்கணும், படிச்சுக்கோ, நீ அப்ராடில் நம்ம ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி படி, நீ வந்து மேலே முன்னேறி வா, நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனால் உன் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு ஒத்துக்கிறவானான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப இவ கொஞ்சம் யோசிக்கிறான். அவங்க அம்மா இவ்வளோ கொஞ்சம் குழப்பி விட்றாங்க. இங்கே ஹீரோயின் ரெண்டு பேருமே கேம்பஸ்க்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் சொல்கிறா, சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் லவ் மேட்டர்ன்னு சொல்கிறப்போ, இன்றைக்கே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாய்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, ஏ ஹூரா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்லிட்டு போகிறான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே மூடிக்கிறாங்க. சாரி, எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் இன்றைக்கி மழை பெய்யுது, அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அப்படியே வந்து டின்னர் மாதிரி ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யுவியும் உங்க பார்ட்னரும் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே லூ சொல்கிறான், இங்கே 4 பேர் சிங்கிளாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, யுவிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரின்ற மாதிரி சொல்லிக்கிறான். நான் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கனால, அதனால நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ரிவீல் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பரிமாற, ஹீரோயினும் ஹீரோவுக்கு பரிமாற இப்படி ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே எல்லாருமே பயங்கரமாக உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. என்ன காமெடி பண்ணுறீங்களா 2 பேரும், ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தெரியும், 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, எப்படிடா லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்கிறா, நான் சொல்கிறது கேளுங்க, நாங்கள் 2 பேரும் சீரியஸாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, டக்குன்னு கரண்ட் போயிடுது. அங்கேருந்து வார்டன் கத்திட்டு வராங்க, யாரடா இங்கே லைட்டை போட்டு கரண்ட் பில் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ, இவங்கெல்லாம் போய் ஒளிஞ்சு ஒருத்தவங்க பெட்டுக்குள்ளே போய் பின்னாடி படுத்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ கூட தான் படுத்துட்டு இருக்கா. இங்கே லூ வந்து பக்கத்தில் இருக்க பையனுக்கு சேட் பண்ணுறான், அடே பெட்ஷீட்டை துவச்சியா இல்லையான்னு தெரியலடா, நாரி தொலைதுடா அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வார்டன் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் இல்லை, வெளியே போயிடுறாங்க. அந்த லூ எந்திரிச்சு கத்துறா, டே என்னடா இது, வாந்தி வருதுடா எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் என்னமோ தூக்கிட்ட மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. லூ ரொம்பவே பாவம் கத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பேசுகிறாங்க, நம்ம சொல்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, நம்ம எப்படி தான் உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கிஸ் பண்ணுறது எப்படின்னு மூவியில் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி போகிறா. ஹீரோ ஒரு ரூமில் இருக்கான், அவனும் ஹீரோயினுக்காக காத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்தோடனே அந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க நட்ஸ் எடுக்கிறா. ஹீரோ சொல்கிறான், எடுக்காத வைடி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னால் LOVEன்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண போனால், ஹீரோயின் எனக்கு ஃபீலாகவே இல்லைடா, நம்ம வேறு இடத்த மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டேபிள் பக்கத்தில் போய் கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் படக்குன்னு சிரிச்சிடுறா. இப்படி சிரிச்சா எப்படி கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதோட வந்து சரி நான் சிரிக்கலை, இப்போ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போகிறான். திரும்ப நம்ம யுவி உள்ளே வந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்டுட்டு வரான். அவங்களுக்கு ரொம்ப பதறி போகுது. அப்படியே இந்த லவ்னு எழுதி இந்த வேர்டு அந்த பக்கி அதை கூட பார்க்காம அப்படியே அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கெட்டில் போடுது. அப்படியே வந்து கடைசியாக இருக்க வேர்டையும் வந்து எடுத்து போட்டுட்டு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ, இன்னைக்கு நம்ம டேட்டிங் ரொம்ப சொதப்பிடுச்சுல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்க்குறப்போ என் மேலே நீ லவ்வில் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, ஹீரோ சொல்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்த இல்லையா அந்த ஊருக்கு, அப்பயே வந்து நான் வந்து உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்க்குறப்பயே. அதுக்கப்புறம் ஹீரோ அதே கேள்வி கேட்குறப்போ, நீ வந்து அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கையை டச் பண்ணப்போ நான் லவ்வில் விழுந்தேன்னு சொல்கிறப்போ, ஹீரோ இதை நம்ப மாட்டேன்டி, நீ போய் சொல்கிற, ரொம்ப நாளாக என்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் கிளம்பி போகிறா. அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணுறான். அப்படியே கரண்ட் போயிடுது. நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து செம்மடா மச்சான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. போய் சொல்கிறா, எனக்கு தெரியும்டா, அந்த காலேஜில் வந்ததுலேருந்து 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் சும்மா நடித்தோம், கிஸ் பண்ணுங்கடா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கலாச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம கியூ வந்து பாரில் செம்மையாக குடிச்சிட்டு இருக்கா. அது போக நம்மளோட வந்து சாங்கையும் குடிக்க சொல்கிறா. சாங்கு போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு. அப்படியே வந்து இவ்வளோ கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு இருக்கப்போ போதையில் உளர ஆரம்பிச்சிடுறா. நீ வந்து என்னை உண்மையாக லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு தெரியல, உனக்காக வந்து என் கேரக்டரை மாற்றிக்கிட்டேன், என்னோட ஃப்ரீடம் போன மாதிரி இருக்குது, இன்னமும் நீ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், ஃபீலிங்ஸை நீ வெளியே காட்டவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நான் என்ன தான் பண்ணணும், நான் வந்து பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். ஹீரோயினுக்கும் எனக்கு இருந்த லவ்வெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி நீ ரொம்ப சரக்கு அடிச்சனால போதையில் இருக்க, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாங் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது மாதிரி போடான்னு சொன்னால் நான் போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறான். கரெக்டாக ஹீரோவுடைய அம்மா அந்த வழியாக வந்துடுறாங்க. ஹீரோயின் விடுடா அப்படின்னு
அப்படின்னு சொன்னா இவன் விடவே மாட்டேங்கிறான். ஆன்ட்டி லிட் வராங்க அப்படின்னு சொல்லி இவ தள்ளி விடுறா. கரெக்ட்டா அவங்க அம்மா பார்த்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோ பதறி போறான். இவன் ரொம்ப நாட்டியா இருக்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. 2 பேரும் ஒண்ணா தான் வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு தண்ணி கொடுத்துட்டு, டேய் எனக்கு நல்லா தெரியும்டா, நீ ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தா, எப்படியும் 2 பேரும் லவ் பண்ணுவீங்கன்ற தெரியும், நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்டா நானு. இப்ப நீ பெரிய பையன் ஆயிட்ட, இப்ப நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவளை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நீ வந்து ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அதே சமயம் காலையில ஆனோடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா. என்னாச்சு நேற்று ஆன்ட்டி பார்த்தாங்களா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, எங்க அம்மாவுக்கு தெரியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உங்க அப்பாட்ட என்னைக்கு சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க அப்பா பார்த்தா உனக்கு தெரியும்ல கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணோம் இல்லையா, அது வயசான வரைக்கும் நீ மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா வயசானா மறந்துடுவேனே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கப்போ 2 பேரும் க்ளோஸ் ஆகி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து ஹீரோயின் அப்பா பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியா கத்துறப்போ இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. அப்பா பார்த்துடுறது அவ்வளவுதான், பெரிய பஞ்சாயத்தே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணை கிஸ் பண்ணிருப்ப, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணை டேட்டிங் பண்ணுவேன், திருட்டு பையலே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்போ, அங்கிள் இங்க பாருங்க நானும் வந்து உங்க பொண்ணு டேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்றப்போ, நான் நம்ப மாட்டேன்டா, நீ ஃப்ராடுக்காரன்டா, என் பொண்ணை நீ ஏமாத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீ போடா, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறப்போ, அங்கிள் நீங்கள் கூலானதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் ஹீரோயின் அப்பாவுக்கு கோவம் வந்து உன்னை அடிக்காமல் விட மாட்டேனான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து திட்டுறா, என் பாய் ஃப்ரெண்ட் எதுக்குப்பா இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைப்பா, என்னை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ, நீ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு சொல்ல வேணாமா, நீனு என்கிட்ட பெர்மிஷனே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளோட இஷ்டம், அவள் யாரை டேட்டிங் பண்ணால் உங்களுக்கு என்ன, அவளுக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்கிறப்பா, அப்பா என் மனசை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கப்பா, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறா. இங்கே அம்மாவும் வந்து பயங்கரமாக ஹஸ்பண்டை திட்டுறாங்க. நீங்கள் இன்னும் முரண்டனை தான் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கூட மாறலை, கிராமத்து புத்தி போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கலே, நான் வந்து ஒரு பொண்ணோட அப்பா, என்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்காரு. காலையில் ஹீரோயின் வந்து பார்த்தா அப்பா வீட்டில் இல்லை. ஐயோ ஹீரோ வீட்டுக்கு சண்டைக்கு போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி கரெக்டாக வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவுடைய அம்மா வீட்டை வந்து கதவை தட்டுறாரு. தட்டிட்டு இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நைட் நடந்ததெல்லாம் தெரியும், என் பையனுக்கு நல்ல புத்திமதி தான் சொல்லியிருக்கேன், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோ வந்து கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பேச வராரு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சவுண்டு கேட்குது ஹீரோவுடைய ரூமில். அப்படியே ஜன்னல் வழியாக நின்று என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறா. அப்பா சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃபும் என் குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா, ஹீரோயின் பிறக்கிறப்ப ரொம்ப வீக்காக பிறந்தா, அவளை ரொம்ப நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டோம், இது மாதிரி அவனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ப்பா, டக்குன்னு அவள் லைஃப்பில் நீ வந்துட்டேன்னு சொன்னோன்னே என்னோட இடத்த நீ பறிச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அவனை ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. பொண்ணு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும், புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், என் லைஃப்பில் வந்து உங்கள் பொண்ணு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை விட நல்லா பார்த்துக்குவேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி இவன் ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளெஸிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் அழுகிறா, அப்பா எனக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்களான்னு சொல்கிறப்போ, நீ என்னோட பொண்ணுமா, உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிடுறாரு. இங்கே வந்து நம்ம சாங்கும் நம்மளோட கியூவும் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இது மாதிரி கியூ சொல்கிறா, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்கிறப்போ நம்ம சாங்குக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே ஃபைனலாக ஒரே ஒரு தடவை உன்னை ஹக் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாங்கை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறா. இவ தான் பிரேக்கப் பண்ணியிருக்கா. அப்படியே அழுதுட்டு கிளம்புறப்போ இங்கே சாங்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து நம்மளுடைய கியூ உட்காந்து அவங்க அம்மா சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஒழுங்காக அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துரு, இல்லை நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இவ பிரேக்கப் பண்ணியிருக்கா. இப்போ ஹீரோயின் 2 பேருமே வந்து அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோ சொல்கிறான், ஆல்ரெடி நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, ஒரு பெரிய கம்பெனிலேருந்து என்னை ஒர்க்குக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் செம்ம ஐடியா இருக்குடா, கண்டிப்பாக போய் கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா, வேலைக்கு போன்னு சொல்கிறா. இங்கே வந்து நம்மளுடைய சாங்கோட அம்மா கால் பண்ணி, இதை மாதிரி உன்னுடைய செலவெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுடா, கொஞ்சமாவது கம்மி பண்ணிக்கூடா, முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது மாதிரி என்னடா ஆச்சு, கியூக்கு டேட்டிங் கூட்டிகிட்டு போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டால், கியூக்கும் எனக்கும் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ரூம்மேட் வந்துடுறான். ஃபோனை வச்சுட்டோன்னே, நீ எங்கடா போயிட்டு வர நைட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நம்ம சாங் கேட்குறப்போ, இது மாதிரி நான் கிளினிக்கில் வேலை செய்கிறேன்டா, நல்லா காசு கிடைக்குதுன்னு சொல்கிறப்போ, எனக்கு கொஞ்சம் வந்து அந்த நம்பரை ஷேர் பண்ணி விட்றான், நானும் பார்ட் டைம் ஜாப் போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சாங் கேட்குறப்போ அவன் ஃப்ரெண்டு நம்பரை அனுப்பி வைக்கிறான். அதோட இவனும் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஹுவாந்தோ டெக்னாலஜி கம்பெனிக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அவனுடைய வெப்சைட்டை வந்து இங்கே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஃபைனல் இயர் எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது, முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்கள் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ, எப்பயுமே உன்னை வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வராங்க. இவங்க பேர் ஃபூ, இவங்க தான் ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வந்து
வந்து நைட் டின்னர் வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்போ இதை மாதிரி ஓகேன்ற மாதிரி இங்கே ஃபூ சொல்லிடுறாங்க. எதுவும் மூளைகீழ குழம்பிருச்சாடா ஃபூ உன்னை என் டின்னர் கூப்பிட்டா நீ எதுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன்னு சொல்கிறப்ப என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடாட்டா பிரச்சனை ஆயிரும்டா அதுக்காக தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ உன்னையும் ஃபூவும் பார்த்து நிறையா காலேஜில் ரூமர்ஸ் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே டின்னர் தான் வந்திருக்காங்க. இங்கே ஃபூ வந்து காலேஜ்லேருந்து நீ வரணும்னா அந்த கம்பெனிக்கு லேட் ஆகும், இங்கே வீடு எடுத்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மூஞ்ச பார்க்குறான். ஹீரோயின் வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே வந்து ஃபூ கிட்ட கேட்குறான், உங்கள் நம்பரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, ஏதாவது எமர்ஜென்சினா உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பான்னு சொல்லிட்டு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஃபூவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க. ஹீரோவும் மறந்துட்டாங்க. ஹீரோ நினைக்கிறா ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து அப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க கிளம்புறப்போ என்னடா உன் சீனியர் ரொம்ப அழகாக இருக்காங்க, இப்படியாப்பட்டவங்களோட கூட வேலை செய்ய போகிறது நினச்சி சந்தோஷப்படுறியான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் நம்ப மாட்டேன்ப்பா உனிய அப்படின்னு சொல்கிறப்போ உன் மேலே சத்தியமா ஒன்றும் இல்லடி, நீ சொல்கிறத மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன்டா, உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு இருக்கா. நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிட்டு இப்பயாவது நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. எதுக்குடா பப்ளிக்ல கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தானே, இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாங்கு பார்ட் டைம் ஜாப் பார்க்க வந்தா அங்கே வந்து டூமேன் தான் வந்திருக்கா. அவள் தான் இதை கிரியேட் பண்ணியிருப்பா போல இருக்குது இந்த குரூப்பையே. அப்படியே வந்து எதுக்குடா நீ வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு வர, ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டூமேன் கேட்குறப்போ நான் வந்து கிராஜுவேட் ஆக போகிறப்போ நிறையா காசு எனக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவள் எங்கெங்கே வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறா, என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்கிறப்போ இங்கே அவனுக்கு ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஃபார்மசி படித்தனால அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ சில டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறப்போ அங்கே இருக்கிறது என்னென்னா நம்மளோட சீ தான் உட்காந்துருக்கான். சீக்கும் ஒரே ஷாக்கு, ஹீரோயினுக்கும் ஒரே ஷாக்கு. இதை மாதிரி உன் ஜூனியர் வராங்கன்னு சொன்னாங்க, ஆனால் நீ தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்போ சரி வேறு எதுவும் இல்லைனா நான் கிளம்புவா அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு போகிறா. இவ போகிறப்போ நம்மளோட சீக்கு கொஞ்சம் வந்து ஃபீலிங்காக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டான். அப்படியே ஹீரோயின் ரெண்டு பேருமே எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா லேட் ஆச்சுட்டா நான் கிளம்புறேன், மணி 9 தான் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மணி ஃபோனில் பார்த்தா 10:30, வாட்சில் பார்த்தா 9. ஏன்னா வந்து டைம் வந்து ஓடலை, ஸ்டக் ஆகி நின்றுருக்கு. இதனால் லேட் ஆச்சுனால ஹாஸ்டல் க்ளோஸ் ஆகிருக்கும், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு பேருக்குமே இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கப்போ நீ போய் குளிச்சிட்டு வான்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு ப்ரஷ்ஷு, டவலு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து கொடுக்குறான். எல்லாமே க்ளீனாக இருக்குது, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறப்போ நீ ஒன்றும் ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல்லாம் பண்ண வேணாம், கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்கா. எனக்கு தூக்கமே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இது மாதிரி வந்து நீ வீட்டில் இருக்கதான் நினச்சிக்கோ, உன் வீட்டில் நீ தூங்குற மாதிரி ஃபீல் பண்ணு, அப்போ உனக்கு தூக்கம் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் வீட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் நல்லாவே தூங்கிடுறா. இங்கே ஹீரோ பார்க்கையில் நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப்பாக தூங்குறா. அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் இழுத்து போத்தி விட்டுட்டு அப்படியே வந்து அவள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு நல்லா தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சாங்குக்கு டூமன் வந்து காலையில் வந்து இது மாதிரி டியூஷன் எடுக்கணும், ஒரு வேலை இருக்குது, நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடி கொடுக்குற நிறையா அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்லடா இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வாயன் உனக்கு வந்து டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சாங் சொல்கிறப்போ ரெண்டு பேரும் டின்னர் போகிறாங்க. அப்போ டூமன் சொல்கிறா ஃபஸ்ட்டு நான் அதிகமாக யார் கூடயும் பேசுறது கிடையாது, பேசாமல் இருந்தால் யார் கூடயும் கன்வே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு வந்து ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸ்கூலுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன் தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம லீடர் பொண்ணு, ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து டூமன் சாங் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து இருக்கையில் இது மாதிரி பீர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் நாங்கள் பீர் குடிக்க மாட்டோம், லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம லீட்டானும் வந்துடுறான். நான் கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வாடா நீ தாண்டா இருக்கிறதுலே கிங்கு, நீ நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ என்னமா செய்யுது, ஆனால் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னமும் சிங்கிளாக தான் இருக்கான் போல இருக்கு. நீ என்ன சாங்கு, நீ இன்னும் சிங்கிளாக தானே இருக்க, டூமான நீயும் ஒரே கேம்பஸில் தான் இருக்கீங்க, லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கோர்த்து விட்டுறான். ஹீரோயினை லவ் பண்ணுறப்போ ஏபிசிடின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருப்பான் அவன்கிட்ட ஹீரோயினை பற்றி. அந்த விஷயத்தை இவன் சொல்ல வரப்போ இவன் கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு இருக்கான், எதுவும் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கரெக்டாக வந்து வெயிட்டர்ஸ் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூமன் லைட்டாக அந்த கேக்கை சுற்றி விட்றா. அப்போ கரெக்டாக நம்மளுடைய வந்து லீட்டான் பார்க்குறான். என்னது பிரேக்கப் வேணா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இது வந்து நம்மளோட லீடர் பொண்ணுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருக்கான். எல்லாருமே லீடர் பொண்ணை பார்க்குறாங்க. இங்கே லீடர் பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக சொல்கிறா, ஒன்றும் இல்லைப்பா விடுங்க, பிரேக்கப் ஆனால் என்ன, நான் புது ரொமான்ஸை தேடிக்கிடுவேன், பிரேக்கப்பை நம்ம கொண்டாடலாம், வாங்க கத்தி எடுங்க, கேக் அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்லிட்டு இருக்கா.
அப்படியே அவங்களோட ரீயூனியன் வந்து ரொம்ப நல்லாவே நடந்து முடியுது. அப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கை கோர்த்து நடந்துட்டு இருக்கப்போ, ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா நான் உன்ன பிரேக்கப் மட்டும் பண்ணிடவே மாட்டேன்டி என் லைஃப் லாங் வரைக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, "சரிடா நீ போ" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இல்ல உன்ன கிஸ் பண்ணாம போமாட்டேன்னு" சொல்றப்போ, "எங்க அப்பா மேல தான்டா இருக்கிறாரு, பார்த்தாருன்னா வெளுத்துருவாரு" அப்படின்னு சொல்றப்போ, "கண்டிப்பா உன்ன கிஸ் பண்ணுவேன்டி" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின வந்து கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போயிடுறா. இங்க வந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பார்ட்டி மாரி தான் வச்சிருக்காங்க அவங்க ரூம்ல. அப்போ வந்து நெக்ஸ்ட் அவங்க வந்து ஃபைனல் இயர் முடிக்க போறாங்க. அதனால அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு, "அப்படியே நம்ம இன்னைக்கு பிரிஞ்சிடக்கூடாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சியர் அப் பண்ணி எல்லாருமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹுவாந்தோ கம்பெனில ஜாயின் பண்ணிட்டான் போல இருக்கு. அங்க சாயின்ற ஒருத்தர் வராரு. வந்ததுக்கப்புறம், "உன்னோட வெப்சைட்ட பத்தி இவர்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அவனும் வந்து அவன் வெப்சைட் பத்தி அந்த செகண்ட் புக் விப்பாங்க இல்லையா? செகண்ட் ஹேண்ட் புக். அத ஃபுல்லா டிஸ்கஷன் பண்றப்போ, இவங்களுக்கு யாருக்கோ பிடிக்கல போல இருக்கு. இங்க வந்து நம்மளுடைய லீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இங்க வந்து நம்மளுடைய சாங்கும், தூமேனும் வந்து அவங்களோட ட்ரெய்னிங் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றப்போ, ஹீரோ ஒரு மாரி டென்ஷனா இருக்கறத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. ஒரு கால் வேற வருது. ஹீரோக்கு ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் குடுத்து பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் கேட்டுட்டு, "எதுக்காக வந்து உன் பழைய ப்ராஜெக்ட்ட பத்தி நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடாது. நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணு. கண்டிப்பா அவங்க கேட்டுக்குருவாங்க" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அவங்க கேட்கல" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். "ட்ரை பண்றா" அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து சாய் கிட்ட பேசிட்டு இருக்காரு. "இத மாரி என்னோட ப்ராஜெக்ட்ட நீங்க ஒரு தடவ பாருங்க. நீங்களும் ஹுவாந்தோ கம்பெனில வேலை செஞ்சு பல பேர் உங்க ப்ராஜெக்ட்ட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க" அப்படின்ற மாரி இவன் சொல்றப்போ ஃபர்ஸ்ட்டு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஓகேன்ற மாரி சொல்றாரு. சாங்கும், டூமேனும் வந்து பக்கத்து பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க போல இருக்கு. "இது மாரி ஒரு பொண்ணு பக்கத்து ரூம்ல இருக்கனால நீ ஒண்ணும் எம்பரஸ் ஆக வேணாம். போயிட்டு வாப்பா" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி வச்சுர்றா. இங்க ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கா. அது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே வந்து நம்ம ஐஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா, அவ வந்து சரியா டிகிரியும் முடிக்கல. ஏதோ கிடைச்ச வேலைக்கு வேற போயிட்டுருக்கா. அங்க போற இடத்துலலாம் வந்து இவள ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்ல ஃபேமிலி சிட்யூவேஷன் சரியில்லாதனால ஏதோ ஒரு வேலைக்கு போ வேண்டியதாயிடுச்சு. இங்க நம்ம டூமேனும் நம்மளுடைய சாங்கும் இருக்கிறப்போ, அங்க ஒரு ஆளுக்கு சிபிஆர் குடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவர காப்பாத்த முடியல. அப்படியே வந்து அந்த நம்பர்ஸ்லாம் ஜீரோஸ்ல போயிடுச்சு. இத பார்த்த வந்து நம்ம டூமேனுக்கும், நம்ம சாங்க்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியே 2 பேர் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம சாங் இருக்கிறப்போ யாரோ கார்னிங் பெல் அடிக்கிறாங்க. என்னதுடான்னு சொல்லி வெளிய வந்து பார்த்தா, யாரோ டெலிவரி மேன் காய்கறி கொண்டு வந்திருக்காங்க. "இல்லப்பா நான் ஒண்ணும் ஆர்டர் பண்ணலையேன்னு" சொல்லிட்டு இருக்கப்போ, "டூமேன் நான் தான் ஆர்டர் பண்ணேன்" அப்படின்னு சொல்றப்போ, டெலிவரி பண்றவரு குடுத்துட்டு போயிறாரு. இங்க நம்ம சாங்கும், டூமேனும் ஒரே வீட்ல உட்காந்துட்டு இந்த மாரி நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க டூமேன் வீட்ல. அப்ப டூமேன் சொல்றான், "இன்னைக்கு கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அத நினைச்சா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, 2 பேரும் சியர் அப் பண்ணி பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. "சரி விடு, டெத்துன்றது நேச்சர். எல்லாருக்கும் வரதான் செய்யும். நீ டாக்டரா இருக்கிறப்போ இதெல்லாம் கண்டிப்பா நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்ற மாரி இங்க சாங் சொல்றான். டூமேன் கொஞ்ச நேரம் வந்து நம்மளுடைய சாங் மூஞ்சிய அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கையில, டூமேன் வந்து டக்குன்னு நம்ம சாங்க கிஸ் பண்றா. இது எந்த அர்த்தத்தில பண்றான்னு தான் தெரியல. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டூமேன் தான் கொஞ்சம் விலகி போயிடுறா. 2 பேரும் ஒண்ணுமே நடக்காத மாரி அப்படியே வந்து அவங்கவங்க நூடுல்ஸ வந்து கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. ஃபைனல் எபிசோட் நாளைக்கு வந்தா வரும். இல்லன்னா மண்டே கண்டிப்பா வந்துரும். கண்டிப்பா மண்டே வந்து ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம்.